வணக்கம். பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி கட்டுரையிலிருந்து தலைப்பு 6. ராஜகோபுரமும் சங்கப்பலகையும். பொற்றாமரை குளத்து படித்துறையில் அமர்ந்திருந்தார் கீரர். கண்கள் நீரில் காற்று மோதுண்டு எழுப்பிய அலைகள் படிப்படியாய் பரவி கரையில் பட்டு சிதறி உடைவதை வெறித்து கொண்டிருந்தன. மனமோ கருத்துவலை பின்னிக் கொண்டிருந்தது. சிருஷ்டி ரகசியத்தையே அந்த குளம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருப்பதாகப்பட்டது. நீர் அலையை கருக்கொள்வதுதான் சிருஷ்டியா? அலைகள் வட்டமாக உருண்டு திரண்டு உருக்கொள்வதுதான் வாழ்க்கையா? கரையில் மோதி உடைந்து சிதறுவதுதான் மரணமா? மரணம் இல்லாமல் போவதா? உடைந்த அலைகள் மீண்டும் குளத்துக்குள்ளேயே ஐக்கியமாகி புதிய அலையாய் பரிணமிக்கிறதே. எனில் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, உறங்குவது போலும் மரணம், உறங்கி விழிப்பது போலும் ஜனனம். பெருமான் நக்கீரருக்கு வணக்கம் என்றது ஒரு குரல். கருத்து வளை அறுபட நிமிர்ந்தார் கீரர். அந்திக்கால பூஜைக்கு வந்த யாரோ ஒரு பக்தர் கீரரின் காலை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு நகர்ந்தார். நேற்றிலிருந்து இந்த தொந்தரவு அவருக்கு அதிகரித்திருந்தது. கடவுளே நேரில் வந்து அவரிடம் விளையாடி விட்டு சென்றதாக மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். எனில் அவர்தான் இவ்வளவு பெரியவர். என்ன சொல்லி தொழுதார் அந்த பக்தர்? பெருமான் நக்கீரருக்கு வணக்கம் என்றார். கீரருக்கு சிரிப்பு வந்தது. இந்த மனிதர்களுக்கு யாரையாவது ஒருவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். பிறரால் தொழப்படும் நிலைக்கு தன்னை ஏன் இவர்கள் உயர்த்தி கொள்வதில்லை? தொழுவதற்கு என்றே மாபெரும் கோயில். அவர் கண்ணில் ராஜகோபுரம் விழுந்தது. உயரங்களை காட்டும் சின்னம். கீழே பள்ளத்திலிருந்து குளத்து நீரை பார்த்தார். சங்கப்பலகை மிதந்து கொண்டிருந்தது. புலமையின் எடைக்கல் தலைகணத்து போய் வருகிற புலவர்களின் தருக்கை அடக்கவென்றே இறைவன் அருளிய தராசு. தாமரை இலை போல அலைகளினூடே தத்தளித்த அந்த பலகையின் மீது தவளை ஒன்று ஏறி அமர்ந்தது. நரையோடிய தாடியை நீவி விட்டு கொண்டார் கீரர். நேற்று காலையில்தான் விளையாட்டின் தொடக்கமே நிகழத் தொடங்கிற்று. அந்த புறத்திலிருந்து ஒரு சேவகன் வந்து மன்னர் கீரரை கையோடு அழைத்து வர சொன்னதை அறிவித்தான். அந்த புறத்துக்கேவா என்றார் கீரர். ஆம் என்றான் வந்தவன். அவருக்கு யோசனையாகி விட்டது. ஞானமும் கல்வியும் கோலேச்சும் தமிழ் சங்கத்துக்கு வர சொல்லி இருந்தால் கீரர் உடனே புறப்பட்டிருந்தார். அந்த புறமோ மன்னன் இருக்க மன்மதனாலும் இடமாயிற்றே. எனினும் கீரர் புறப்பட்டார். அந்த புறத்தின் வசந்த மண்டபத்துக்கே கீரர் அழைத்து செல்லப்பட்டார். மன்னன் செண்பக பாண்டியனும் அரசி பூங்குழலியும் அங்குதான் இருந்தார்கள்.